வானிலை ஆய்வு மைய அறிவிப்பு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இன்றைக்கு 7 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. விவரங்களை பதிவு செய்யலாம். எந்தெந்த மாவட்டங்களில் இன்று மழை? நிச்சயமா பாலவேல், சென்னை வானிலை ஆய்வு மையமானது வானிலை தொடர்பான முன்னறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பில் இன்றைய தினம் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், பட்டுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் ஆகிய 7 மாவட்டத்திற்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மழை பெய்யும் பொழுது 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 40 கிலோமீட்டர் வேகம் வரை காற்றினுடைய வேகம் இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலே குறிப்பிட்ட 7 மாவட்டத்தில் 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இந்த கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்ல 11 சென்டிமீட்டர்ல இருந்து 15 சென்டிமீட்டர் வரை மழையினுடைய அளவு இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 22ஆம் தேதி தமிழ்நாடு கடலோர பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக இருக்கிறது. அது மேலும் வலுவடைந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பின்பு இந்தியாவை விட்டு வெளியேறி புயலாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆர்வலர்கள் கணித்திருக்கிறார்கள். எனவே இனி வரக்கூடிய அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழ்நாட்டின் அநேக இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். பொதுவாக தமிழ்நாடு முழுவதுமே மழைப்பொழிவு இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும். ஒரு சில சமயங்கள்ல இரவு நேரங்கள் அல்லது அதிகாலை நேரங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தளவிற்கு அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களுக்கு.